வணக்கம் அக்கா, நான் தான் உங்கள் பூபதி. மார்ச் 8 வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் டே. அந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ டெலிகிராம்ல ஒரு ஸ்மால் ஒரு கிஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நேஷனல் உமன்ஸ் டே, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே ஒரு சில நாட்கள் மட்டும் நேஷனல் இன்டர்நேஷனல் ரெண்டு வரும். அப்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு. ஸோ நான் நேஷனல் உமன்ஸ் டே எப்பன்னு சொல்லிட்டு மார்ச் 8 அன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே மார்ச் 8ன்னு போட்டிருந்தாங்க. மொத்தமா 443 பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதுல 360 பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 8 போட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் உமன்ஸ் டே எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13. யாருடைய பிறந்த நாள் எனக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, மார்ச் 8 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, பிப்ரவரி 13 நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ மார்ச் 8 இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேக்கான தீம் என்னன்னா இன்வெஸ்ட் இன் உமன் ஆக்சலரேட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தீம். ஓகே, ஸோ இது இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா. இது வந்து எஸ்எஸ்சி போட்டி தேர்வு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், ரயில்வேல எல்லா எக்ஸாம்ஸுமே கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லூசன் புக்ல இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா பிரதீபா தேவி சிங் பட்டேல். ஸோ ஏதாவது ஒரு க்ளூ ஞாபகம் வச்சு என்ன பண்ணிக்கோங்கன்னா படிச்சுக்கோங்க. நான் எப்படி படிச்சேன் அப்படின்னா தேவி சிங், ஓகேங்களா, தெய்வீகம். பிரதீபா வந்து பாத்தீங்கன்னா தெய்வீகம். நம்ம எப்பயுமே எந்த ஒரு காரியத்தை முதல்ல தொடங்குறதா இருந்தாலும் தெய்வத்தை வணங்குவோம். இந்தியாவோட முதல் குடிமகன்னு சொல்லுவாங்களா, சோ அதனால நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று ஃபர்ஸ்ட் உமன் சிஎம் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுஜாதா கிருபாலினி அப்படிங்கிறவங்க. வருடம் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கெட் நோபல் பிரைஸ். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா நமது அன்னை மதர் தெரசா அவங்க தான். எந்த வருடம்னா 1979. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய முதல் பெண் தலைவர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கன்ஃபியூஷன் வரும். சோ நார்மலா ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் அப்படின்னா அன்னி பெசன்ட் தான் 1917. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் ஆபீசர் கிரண் பேடி. அதாவது பிடி குடிச்சா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போலீஸ் பிடிச்சுக்குவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா லேடி போலீஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு க்ளூ ஞாபகம் இருக்கும், மறக்காது. நல்லா இருந்ததுன்னா என்கரேஜ் பண்ணுங்க. பிடி குடிச்சிங்க அப்படின்னா போலீஸ். இவங்க சாதாரண ஆள் இல்லப்பா, பாண்டிச்சேரியே கலக்கணுவாங்கப்பா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் அம்பாசிடர் அட் யுனைடெட் நேஷன். ஐநா சபையின் முதல் இந்திய பெண் தூதர் யாரு அப்படின்னா சோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சர்ச் பண்ணி போடுவீங்க, எந்த வருடனும் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏறிய முதல் பெண் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பச்சேந்திரி பால் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ரீசெண்டா 2018-19 பத்ம பூஷன் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. சோ இதுக்கு க்ளூ என்னன்னா பார்க்க பச்சை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்குது. மவுண்ட் எவரெஸ்டே ஏறுதுப்பா இந்த அம்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கெட் பாரத் ரத்னா. சோ ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் பாரத் ரத்னா. இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அயன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே போல இவங்க ஃபர்ஸ்ட் உமன்ல 2 டைம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சாரி ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவும் ஸ்ரீமதி இந்திரா காந்தி தான். ஓகே, இந்தியாவுடைய எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் இவங்க, அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கேள்வி ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் ஞானபீட் அவார்ட். ஞானபீட விருது பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ அசபூர்ண தேவி. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிரமத்துல படிச்சோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசிரமத்திலேயே முழுசா பூர்ணமா படிச்சா நாணம் வந்துடும். எப்ப நாணம் வரும்னா அரச மரத்தடியில சம்திங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாணம் எப்ப வரும்னா ஆசிரமத்துல இருந்தா அரச மரத்துல இருந்தாங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மறக்காது. சோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க,
என்கரேஜ் பண்ணுங்க, உங்க பாசிட்டிவான கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டெலிகிராம்ல இதோட பிடிஎஃப் எல்லாமே போடுறேன், எடுத்துக்கோங்க. ஸோ இது ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாய் மக்கா.